வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இன்றைக்கி டிசம்பர் 31. எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வருஷம் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, உழைக்காமல் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கஷ்ட நஷ்டம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து மாறும். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. யூடியூப்பில் விதவிதமாக கண்டென்ட் போட்டு முன்னேறணும்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் இறங்கு முகமாக இருந்தாலும் அடுத்த வருஷம் ஏறு முகமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் ஒருத்தருக்கு எப்போவுமே இறங்கு முகமாக இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம இலாகாயு டைம், இலாகாயும் ஆதி 3 சேனல் வச்சு வீடியோ சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வருஷான பர்சன் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. இவர் இந்த 2025 என்னென்ன பண்ணிக்கிறாரு அதே நான் இன்றைக்கி லிஸ்ட்டு போடுறேங்க. இப்போ ஜனவரியில் எடுத்துட்டிங்கன்னா, ஜனவரியில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணுறாரு. காலி பண்ணும்போது என்னங்க, இந்த வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரியில்லை அதனால் நான் காலி பண்ணுறேன்ட்டு ஒரு வீட்டுக்கு காலி பண்ணார். காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டார். அங்கே அந்த ஊர் மக்களில் சரியில்லைன்ட்டு பழி போட்டார். அப்புறம் அந்த வீட்டை ஒரு 2 மாதம் கூடியில் மறுபடியும் அந்த வீட்டை காலி பண்ணார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் மேலே குற்றம் சொன்னார். ஹவுஸ் ஓனர் ஒரு வீடு இருந்தால் பல கண்டிஷன் போடத்தான் செய்வாங்க. அப்போ 1 2 ஆச்சுங்க. இன்னொரு வீடு, அவங்க தங்கை ஒரு வீடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு 2 மாதம் கூட இல்லை. இந்த 3 வீடு எதனால் காலி பண்ணார்னா, புல் போதை, ட்ரிங்க்ஸு கேட்டால் சூழ்நிலை விதி மேலே பழகி போடுறது. ஏன்னா எந்த வேலை வட்டியும் இல்லைங்க. மூலதனமே யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. இப்போ 3ஆவது வீடு ஆச்சுங்க. அடுத்தது இப்போ இருக்கிற வீடு, இன்னொரு வீட்டுக்கு போனார். அந்த வீடு அட்டகாசமான வீடு. அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீடு இப்போ சமீபத்தில் காலி பண்ண சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. 1 2 3 4 5 வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 5 வீடு மாறினா ஒரு மோசமான யூடியூபர் என்ற சாதனைக்கு சொந்தக்கார் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வீடு மாறும்போது ஒரே ரீசன் தான் ட்ரிங்க்ஸு. வேற இல்லை, குடி கேட்டால் சூழ்நிலை காரணம் காட்டிட்டு. என்ன காரணம்னா தெரியுங்களா, அளவுக்கு அதிகமான பணம். அவங்க சப்ஸ்கிரைபர் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. எந்த யூடியூப்பரும் பண்ணாத ஒரு சாதனை இல்லைங்க, சோதனை வேதனை தான். பல சப்ஸ்கிரைபர் அவங்ககிட்டருந்து வெளியே போயிருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கமெண்ட்டை திட்டி வசைவாடியிருப்பார். ஒரு வருஷத்தில் 5 வீடு மாறினா என்ன மோசமான சாதனைக்காரர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இந்த வருஷத்தில் 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டான பர்சன் தான் இளவரசன் என்கிற பொய்யரசன். இப்போ மருந்து வியாபாரம் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, மருந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிற ஒரு பொய்யரசன். இந்த இவரோட பிம்பத்தை மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பல யூடியூப்பர் இருக்கிறாங்க, பல விதமான கண்டென்ட்கள், விதவிதமான கண்டென்ட் நல்லா வளர்ச்சி அடையிறாங்க. ஆனால் இவருக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாதுங்க. இறக்கந்தான் இருக்குது. கேட்டால் தப்பு பண்ணிவிட்டு நேராக இங்கே போவார்னா, ஒண்டி முனிப்பன் கோயிலுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சா எல்லாம் முடிஞ்சுதா. அப்புறம் சபரிமலைக்கு போனார். சபரிமலைக்கு போயிட்டு அந்த கோயில் வரலாறையோ அந்த கோயிலை பற்றி ஒன்றும் சொல்லிங்க. அந்த 23 நாள் சாப்பாட்டு பற்றியும் பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட செயல்பாடாக சகிச்சுத்தான் அவங்க மனைவி அவங்க கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மோசமான சாதனையாளர் தான், இந்த வருஷத்தின் மோசமான சாதனையாளர் தான். அப்புறம் பண்ணாரி கோயிலுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி போதை போட்டு வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் ரத்தம் சொட்டுற அளவுக்கு அடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டுருவார். இவர் வீடியோ போட அப்பப்போ டெலீட் பண்ணிடுவார். இப்போ மருந்து பிஸ்னஸில் எல்லாருக்குமே தெரியுங்க, அந்த மருந்து 1000 ரூபா தான். சத்தியமங்கலத்துலேருந்து என் நண்பரே சொன்னாருங்க, அது 1000 ரூபா தான், 2000 ரூபா கிடையாதுன்ட்டு. ஆனால் என்றைக்கு இவங்ககிட்ட மருந்து வாங்குகிற ஆளுங்க திருந்த போகிறாங்களா, அன்னைக்கு தான் அவங்களும் திருந்துவாங்க, இவரை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வருஷத்தின் மோசமான சாதனையாளர் தான். பல யூடியூபர் இருக்கிறாங்க, பல பேர் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் கூட ஆரம்பித்த சேனல் தான் துர்கா காந்தி. அந்த துர்கா காந்தி சேனலில் இவர்கிட்ட ப்ரமோஷன் போனவங்க. இன்றைக்கி அவரோட வளர்ச்சி எங்கே, இவரோட வளர்ச்சி எங்கே கேட்டால் என்னங்க, பெருமநாயம் பேசுவாங்க. எங்களுக்கு இது போகுது அது போகுதுன்ட்டு. இவங்ககிட்ட நம்ம இளவரசனோட சேனலில் வியூஸ் வரோன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் வரும். அப்புறம் ஒரு வருஷத்தில் மோசமான கெட்ட வார்த்தை பேசின ஒரு நபர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். நான் ஏன் இவரை பற்றி சொல்லணுன்னா, நான் சொல்லலைன்னா பல பேர்த்துக்கு இவரை பற்றி தெரியாது. அதனால திருப்பி இவரை பற்றி வீடியோ போடுறேன். உடனே நீ என்ன பண்ணிட்டுருக்க அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. நான் ஒன்றும் பண்ணலைங்க, இவரை பற்றி தெரியறது தான் வீடியோ போடுறேன். இவரை வச்சு நான் லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கல.
மொத்தத்தில் இந்த வருஷத்தில் மோசமான ஒரு சோதனையாளர் தான் இந்த இளவரசன் என்கிற பொய்யரசன். இப்போ வந்து மருந்து பிஸ்னஸில் 3 மாதத்துலிங்க 4 லட்சம் 5 லட்சம் கொடி கட்டி பறக்கிறார். அதாவது ஒரு மருந்து வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா லாபத்தை வச்சு விற்றா தெரியுங்க. 1000 ரூபா லாபத்தை வச்சு விற்றுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்கிறல, அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ்ன்னு சொல்கிறதில்ல, எதுக்கு இப்படி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த பணம் இவருக்கு கண்டிப்பாக தங்காது. அடுத்த வர இது விட மோசமான நிலைமைக்கு தான் போவார். இப்படி ஏமாற்றுகிறவர்களுக்கு இது மோசமான நிலைமை தான் வரும். அதாவது இவருக்கு பல பெண்கள் கூட தொடர்புக்கு நான் சொல்லலைங்க, இவங்க மனைவியே சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, இவர் அண்ணான்ட்டு வாட்ஸ்அப் வர்றாங்க. அதெல்லாம் போய் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அவங்க மனைவிக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இவர் என்னை திட்டி வீடியோ போட்டாலுமே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவரை பற்றி மக்களுக்கு நல்லா தெரியணும். எனவே நல்லவராக சித்தரிச்சுட்டு வீடியோ போடுவார். நாடகம் போடுறதுல 1ஆம் நம்பர் வருஷான பர்சன் தான் இந்த நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இந்த வருஷத்தில் இந்த மாதிரி மோசமான ஒரு யூடியூபரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பல பேர் வீடியோ போடுறாங்க, ஆனால் இவரோட வீடியோவில் ஒன்றுமே கிடையாதுங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறதா மட்டும்தான் இருக்குங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட தயவு செய்து யாரும் மருந்து வாங்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா மிச்சமாகும். தயவு செய்து இவர்கிட்ட மருந்து வாங்காதீங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் மருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க. ஆனால் இவர்கிட்ட வாங்கி இவரை லட்சாதிபதியாக்காதீங்க. ஒரு சோம்பேறியை லட்சாதிபதியாக கொண்டு போகிறது நீங்கள் தான். அதை வந்து எப்போ நீங்கள் உணர போகிறீங்க எனக்கு தெரியல. அந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க. இவர்கிட்ட எக்காலத்துலேயும் வாங்காதீங்க. கொடி கட்டி பறக்கிறாரு. 3 மாதத்தில் வந்து எந்த ஒரு மூலதனமில் லட்சத்தில் கொடி கட்டி பறக்கிறாரு. இந்த வருஷத்தில் மோசமான யூடியூபர் என்ற பெயர் எடுத்த இளவரசனுக்கு நீங்கள் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.